தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இதுவரையிலும் தங்களது 3ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் அனைத்து வசதிகளையும் பொருளாதார நிலையையும் நல்ல நிலையாக வாரி வழங்கி கொண்டிருந்தார். அவர் தற்போது தங்களின் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக மார்ச் 6ஆம் தேதி 2026 முதல் ஏப்ரல் 24ஆம் தேதி 2028 வரை சஞ்சரிக்க இருக்கின்றார். இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. விறுவிறுவென்று செய்து கொண்ட காரியங்கள் தடைப்படவும் தாமதப்படவும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் முயற்சிகளுக்கு அதிக முட்டுக்கட்டை கொடுக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுகள் ஏற்படும். உடல்நிலையில் சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படும். இந்த சிரமங்களை எல்லாம் இந்த அர்த்தாஷ்டம சனி உண்டு பண்ணுவார். உங்களிடம் உள்ள பொருட்கள் மற்றும் வீடு இடங்கள் ஆகியவற்றை அடமானம் வைக்கும் நிலையும் அல்லது அவற்றில் ஒன்று இரண்டை விற்கும் நிலை கூட ஏற்படலாம். இவையெல்லாம் அர்த்தாஷ்டம சனியில் ஏற்படக்கூடிய நிலை என்பதை சொல்லுகின்றேன். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு குரு மற்றும் ராகு கேது போன்றவர்கள் மாறும் நிலை, அதாவது உங்களுக்கு கடகம் கன்னி ஆகிய குரு வரும் காலங்களில் உங்களுக்கு இந்த 2.5 வருஷ காலங்களில் இவங்க மாறும்போது உங்களுக்கு சிறப்பையும் அவற்றில் விதிவிலக்கையும் உண்டு பண்ணும். ஆக உங்களுடைய திசா காலங்கள் மற்றும் உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து அவை சற்று கடுமையாகவோ அல்லது தனிவாகவோ இருக்கும். ஆக இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொறுமையும் நிதானத்தையும் கையாண்டு எதை ஒன்றும் எதிர்கொண்டால் அவை சிறப்பை அடையும். மேலும் தாங்கள் இந்த 2.5 ஆண்டு காலங்களில் ஒரு முறையாவது சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு சென்று அவரை எள்விளக்கிட்டு சாமி தரிசனம் செய்து அன்னதானம் செய்து வருவதன் மூலம் அதனுடைய வேகம் சற்று தனிவாகும். திருநள்ளாறு மட்டுமல்ல, சனீஸ்வரன் உள்ள ஏதாவது ஒரு சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வரலாம். சனிஸ்தல பிரசித்தி பெற்ற சனிஸ்தலங்களுக்கு. சனிதோறும் கை கால் முடக்கமானவர்கள், பிச்சைக்காரர்கள், மிகவும் வறுமையில் உள்ளவர்கள் ஆகியவர்களுக்கு உணவு மற்றும் வஸ்திரங்கள் அளிப்பதன் மூலம் தங்களுடைய சிரமங்களும் தடைகளும் நீங்கி தாங்கள் சிறப்பை அடையலாம். இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு படாத பாடும் சிரமத்தை உண்டு பண்ணும். அதை நீங்கள் அதிகம் யோசித்து மேலும் இருந்தால் உங்களுக்கு சிரமம் என்பது அதிகமாகும். வெளிநாடுகளிலிருந்து தாங்களுக்கு உறுதியளித்த ஒரு சில உதவிகள் கூட கிடைக்காத வாய்ப்புகளும் இழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பண்ணும். ஆக சொத்து பொருள் போன்றவற்றில் தாங்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு முதலீடும் செய்யாதிருப்பது நல்லது. ஏனென்றால் அவை உங்களுக்கு ஏமாற்றத்தையும் மற்றும் வில்லங்கத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாகவும் சரி, பணி ரீதியாகவும் சரி, தாங்கள் அடுத்தவரிடம் ஒத்துழைத்து போனாலே இந்த காலகட்டத்தை ஈஸியாக தள்ள முடியும். ஆக திருமணம் என்று பார்த்தீர்களானால் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் சரி மற்றும் அந்த வயதில் உடையவர்களும் சரி இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சை எடுப்பதால் அது நல்ல விதமாகவே முடியும், சிறப்பாக அடையும். அர்த்தாஷ்டம சனி 7.5 சனி உள்ள காலங்களில் திருமணமும் வேலையும் சிரமமாகவும் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக இந்த பெண்களை பொறுத்தவரையும் உடல் நிலையில் மிகவும் சச்சரவுகளும் சிரமங்களும் இடர்பாடுகளும் ஏற்படும். அவர்கள் உடல்நிலையை நன்கு கவனித்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் தாய் தந்தையர்கள் உறவு, தாய் தந்தையர்களுடைய உடல்நிலை ஆகியவற்றில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்களுக்கு அதே ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நட்பை தாங்கள் அடிக்கடி பேண வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு இடைஞ்சல்களும் சிரமங்களும் உண்டாகும். ஆக இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களை படாத பாடு, அதாவது அஷ்டம சனியில் பாதிதான் அர்த்தாஷ்டம சனி. 4ஆம் இடத்தில் சனி வரவை அர்த்தாஷ்டம சனி என்று கூறுகின்றோம். அப்படிப்பட்ட சுகஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு இழுவையும் தொய்வையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதை உணர்ந்து தாங்கள் நிதானத்துடன் ஆன்மீக சிந்தனையுடன் இருந்து சுவாமி தரிசனம் செய்து மற்றும் தான தர்மங்கள் செய்து நல்ல நிலையில் நல்ல எண்ணத்தில் திட்டத்தில் இருந்தீர்களானால் இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களுக்கு சிரமம் இல்லாத நல்ல நிலையை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.